இம்மானுவேல் தான் பேர் வச்சாங்க. இப்ப இம்மானுவேல்னு ஆண்டவருக்கு பேர் வச்சதுக்கு அப்புறம் அநேக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல ஆனா ஆண்டவராகிய இயேசுவை இம்மானுவேல் என்று சில இடத்துல குறிப்பிடாம பல இடத்துல இயேசு தான் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இம்மானுவேல் இயேசுன்ற இந்த புதிய பேர் வந்ததுக்கான காரணம் அது நிறைய ரகசியங்கள் வேதத்துல உண்டு. அதெல்லாம் கொண்டு போத சொல்ல ஆரம்பிச்சா நேரம் போதாது. ஆனா இங்க இம்மானுவேல் இயேசு இப்ப பிறந்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இயேசு பிறக்க போறான்ற 4 நாளைக்கு நம்ம கொண்டாட போறோமே தவிர இயேசு பல வருஷங்களுக்கு முன்னாடி நமக்காக அவர் பிறந்துட்டார். இந்த உலகத்துல நீங்க ஒண்ணு மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கங்க, சில நேரத்துல கஷ்டப்படும் பொழுது நம்ம நினைப்போம், ஐயோ எனக்கு உடம்பு முடியல, நான் வேலையை முடிச்சுட்டு வந்த உடனே தலை சுத்தலு, எப்படின்னா பஸ் முடிச்சு நான் வீட்டுக்கு போயிட்டா போதும் அப்படி என்ன வரும். சில பண நெருக்கடி, கடன் பிரச்சனையில எப்படின்னா அவங்க எனக்கு உதவி செஞ்சுட்டா எனக்கு போதுன்ற எண்ணம் வரும். எப்படின்னா அவங்க என்ன நேசிச்சுட்டா போதுன்ற எண்ணம் வரும். அதே போலதான் இந்த உலகத்துல சில நெருக்கடி பாவங்களை சுமந்து வாழ்க்கை வாழ முடியாம இருக்கிற மக்களுக்காக எப்படின்னா என் பிள்ளைகளை காப்பாத்து நினைச்சு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. கையை தட்டி ஒரு ஆமை சொல்லுங்க பாருங்க, தைரியமா ஒரு ஆமை சொல்லுங்க பாருங்க. எனக்கு தெரியும், பல எதிர்பார்ப்புகள் மத்தியில, பல சூழ்நிலைகள் மத்தியில ஒரு காரியத்திற்கு ஒரு நபரை நம்ம வச்சிருப்போம். கடன் வாங்கணுமா ஒரு பெரிய ஆள், வேலை வாங்கணுமா ஒரு பெரிய ஏஜென்டி, ஒரு பெரிய உதவி நமக்கு வரணுமா சில அரசியல்வாதி பிடிக்கணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நபரை வச்சிருப்போம். மாம்சமான எண்ணம் அது. ஐயோ அவங்களுக்கு நன்மை இல்ல, எனக்கு நன்மை வந்துருச்சு. ஐயோ அவங்களுக்கு வேலை கிடைச்சு, எனக்கு வேலை. மாம்சமான எண்ணம் அது. ஐயோ என் பிள்ளைங்க எப்படி வாழ்வாங்க, ஐயோ நான் எப்படி ஊழியம் பண்ண, மாம்சமான எண்ணம் இது. ஆனா அது எல்லாத்தையும் மாத்தி உன்னை வாழ வைக்க அப்படின்னு சொல்லதான் இயேசு பிறந்தார். கையை தட்டி ஒரு ஆணை சொல்லுங்க. இறுதியும் எதை குறித்து பயப்பட வேணாங்க. அவருக்கு நீ இம்மானுவேல் பேரு வைவாய். இயேசு கிறிஸ்து, ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு உலகத்துல பிறப்பதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 956 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயான்ற ஒரு பெரிய பாஸ்டர் சொல்றார். ராமன் சொல்லுங்க பாருங்க. அவர் பாஸ்டர் சொல்லியிருப்பார், 24ஆம் தேதி வந்துருங்க ஜெபம் இருக்கு, 24 வந்துருங்க ஜெபம் இருக்கு. பாஸ்டர் நேத்து போன் பேசும்போது எல்லாருக்கும் சொல்லிட்டேன் போன்லன்னு சொன்னாரு. என்கிட்ட எல்லாருக்கும் சொல்லிட்டேன் வந்து எல்லாத்துக்கும் தகவல் தெரியப்படுத்துறாங்க. அதே போல இயேசு உலகத்துல பிறப்பதற்கு முன்பாக இப்ப நாங்க ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெபத்துக்கு வராங்க நீங்க வாங்க ரெடி பாஸ்டர் சொன்னாரு. அதே போல இயேசு உலகத்துல பிறப்பதற்கு முன்பாக 956 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இயேசு உலகத்துல பிறக்க போறாரு. அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு இம்மானுவேல் நீங்க பேர் வைப்பீங்க. அந்த இம்மானுவேல் என்பதற்கு அவர் நம்ம கூட இருக்கிறார் அர்த்தம். அவர் நம்ம கூட இருக்கிறார் அர்த்தம். ராமன் சொல்லுங்க பாருங்க. இயேசு பிறந்தத ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவர் உங்களை விட்டு ஓடி போக இல்ல, உங்களை ஏமாற்ற அடைய பண்ண இல்ல, உங்களை அவமானப்படுத்த இல்ல, உங்களை துக்கப்படுத்த இல்ல. அவர் இந்த உலகத்துல பிறந்தது அவர் உங்க கூட இருக்க. ஓ கையை தட்டி ஒரு ஆமை சொல்லுங்க பாருங்க. நீங்க கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும் பொழுது கண்ணீரை தொடச்சி அற்புதத்தை செய்கிற தேவன் அவங்க கூட இருக்க. மனுஷனை ஏமாத்திட்டோம், என்ன சொந்த பந்தங்களை வெறுத்துட்டாங்க, யோபு கஷ்டப்பட்டு கேவலப்பட்ட நேரத்துல அவன் இழந்து போன நன்மையை மீண்டும் கொடுக்கும்படி கர்த்தர் கூட இருக்கும்படி அவர் பிறந்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பாருங்க. பயப்படாதீங்க, வாழ்க்கை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க, உங்க பிள்ளையை குறிச்சு பயப்படாதீங்க, உங்களுக்கு வந்திருக்கிற வியாதியை குறிச்சு பயப்படாதீங்க. நான் எப்படி வாழ்க்கை உயர முடியும், எத்தனை மனுஷன் உங்களை கேவலமா, எத்தனை மனுஷன் உங்களை எகத்தாளமா, எத்தனை மனுஷன் எத்தனை தோல்வி, வியாதி, போராட்டம், வறுமை, எதுக்கு இந்த வாழ்க்கை, தவறான ஒரு நபருடன் வந்துட்டானே, இந்த வாழ்க்கை வாழ வேற ஒரு வாழ்க்கை எடுத்திருக்கலாமே, பல கேள்வி குழப்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் அவைகளை மாற்றி போடும்படி நான் கூட இருக்காங்க. அதை சொல்லவே இயேசு பிறந்தார் மகளே. இயேசு அவர் சொல்லதான் பிறந்தார். ஆமென் சொல்றீங்களா? இந்த பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இம்மானுவேல் என்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை எத்தனை முறை எழுதப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இம்மானுவேல் இந்த ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 14 இன்னும் ஒரு முறை படிங்க சிஸ்டர். ஆதலால்